பழனி முருகர் கோவிலில் இரவில் நடக்கும் ஒரு அதிசயம். 18 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தர் பழனி முருகர் சிலையை நவபாஷணங்களை வச்சு உருவாக்கியிருக்கிறாரு. நவம் அப்படின்னா 9 என்பது அர்த்தம். பாஷணம் அப்படின்னா விஷம் என்பது அர்த்தம். நவபாஷணம் அப்படின்னா 9 வகையான விஷங்களை சரியான அளவில் சரியான நேரத்தில் கலந்து ஒரு கெமிக்கலாவோ ஒரு மெட்டலாவோ மாற்றுறது ஆகும். இந்த சிலைக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது. இந்த கோவில் சிலையில் சபாகிரகத்தோட நேரடி பார்வை விழுகுது. இந்த நவபாஷணம் 9 கிரகங்களோட சக்தியை இந்த சிலைக்கு கொடுக்குது. 2800 வருடங்களுக்கு முன்பே செய்யப்பட்ட இந்த முருகர் சிலையில் இரவு பூஜை முடிந்ததும் சந்தனம் பூசுவாங்க. காலையில் அந்த சந்தனம் எடுக்கும்போது பச்சை நிறத்தில் நிறைய இடங்களில் மாறியிருக்கும். இதற்கு காரணம் அந்த முருகர் சிலை இரவு நேரங்கள் வியர்வை துளிகளை வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தனத்தை கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்தில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சிக்கல் சிங்காரவேலர் கோவில் தமிழ்நாட்டில் இருக்க நாகப்பட்டினம் அருகிலுள்ள சிக்கல் கிராமத்தில் இருக்குது. அசுரனான சூரபத்மனை வதம் செய்ய தனது தாயாரிடம் முருகன் சிக்கல்ல வேல் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நடுப்பகுதி முதல் நவம்பர் வரை ஒரு திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது வேல் வாங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அப்போது முருகர் சிலையிலிருந்து வேர்வை துளிகள் முத்து முத்தாக வெளியே வரும்.